கொடுத்தார்கள். அதற்கு அவர்களுக்கு இந்நேரத்தில் நம்மளுடைய அனைவரின் சார்பாகவும் நன்றியை நான் சொல்லிக்கிட்டு, முறையாக இதற்கு உறுதுணையாக இருந்த பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் ஜெகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக நன்றி சொல்லுவேன். அதை அடுத்து ஏன்னா செய் நன்றி மறப்பது தமிழுக்கும் தமிழருக்கும் அழகல்ல. நான் முன்பே நான் சொல்லிவிட்டு முறையாக இதற்கான ஒரு வரவேற்புரை வழங்குவதற்கு நம்முடைய உதவி நூலகர் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் உலக புத்தக நாள் வாழ்த்துகள். இந்த அரங்கத்தில் புத்தக திருவிழா நடைபெறுவதற்கு மிகவும் ஒத்துழைத்த எங்களது முனைவர் டாக்டர் சிவராமன் சார் அவர்களுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரையாற்ற இருக்கின்ற முனைவர் கல்பனா உதவி பேராசிரியர் தமிழ்துறை மேடம் அவர்களுக்கும் மற்றும் உரையாடும் மாணவர்கள் பிரவீன்கா, ஜோசிகா, ராஜேந்திரன், அரவிந்த், சண்முகிகா, கீர்த்தனா இவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். மற்றும் நன்றியுரையை ஆற்றியிருக்கிற முனைவர் புவனேஸ்வரி மேடம் தொழில்நுட்ப உதவியாளர் பையன் அவர்கள் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். உதவி பேராசிரியர் டாக்டர் உதவி பேராசிரியர் ஜெகன் சார் அவர்களையும் வருகிறது என்று வாழ்த்துகிறோம். மற்றும் பல்லுடற்துறையில் சார்ந்த நண்பர்கள் அனைவரையும் வருகிறது என்று வரவேற்கிறோம். எனக்கு வரவேற்பு காட்டிய பெருமையை சேர்த்த முனைவர் சிவராமன் சார் மற்றும் கல்பனா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைமுறை இருக்கின்ற முனைவர் டாக்டர் சிவராமன் சார் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மதிப்புக்குரிய மேடம் அவர்களுக்கும் கஷ்டங்கள் பாலு சார் அவர்களுக்கும் ஜெகன் சார் அவர்கள் மற்றும் மேடம் புவனேஸ்வரி அவர்கள் மற்றும் இங்கு உரையாட வந்திருக்கின்ற அனைத்து ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் ஊடகவாளருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23. சரி, அது ஏப்ரல் 23 ஆஸ் யூசுவல் என்ன வேர்ல்டு புக் டே. இது ஆக்சுவலாக யார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் ஏ லைப்ரரியன் we are only to be conducted. நான் தான் இதை ஆரம்பிக்கணும். ஆப்டான இடமும் கூட. ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களாக யோசிச்சுக்கும் போது மேடம் நேற்றுக்கு கண்டக்ட் பண்ணாங்க. எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை தான் நானும் சொன்னேன், சரி நாங்கள் செய்கிற வேலையை நீங்கள் சேர்ந்து செஞ்சிடலாம் மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு புக் டே அப்படிங்கிறது உலக புத்தகத்தை தினம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? Why the World Book Day to be remembering for each and every year அப்படின்னு சொன்னால், வாசிப்பு திறன் புத்தகத்தை படிப்பதற்குரிய தன்மையை அதிகரிக்கிறது. வாசிப்பு திறனை இன்க்ரீஸ் பண்ணணும், பப்ளிகேஷன் மோட்டிவேட் பண்ணணும், காப்பிரைட் ஆக்டை சேஃப் பண்ணணும். இந்த மூன்று தான் முக்கியம். வாசிப்பு திறனை மேம்படுத்தணும், பப்ளிகேஷனை மோட்டிவேட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், காப்பிரைட் ஆக்டை நம்ம சேவ் பண்ணணும். ஒருத்தர் ஒரு புக்கு பப்ளிகேஷன் பண்ணால் அவரோட பர்மிஷன் இல்லாமல் யாரும் அதை காப்பி பண்ணக்கூடாது. அந்த காப்பிரைட்டை சேவ் பண்ணணும், பப்ளிகேஷனை மோட்டிவேட் பண்ணணும். புத்தகங்கள் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும். ஸோ அதனால் பப்ளிஷர்ஸ் புத்தகங்களை நிறைய பப்ளிகேஷன் பண்ணணும். நிறைய ஆசிரியர்கள்கிட்ட இருந்து பல்வேறு விதமான கருத்துக்களை வாங்கி, சப்ஜெக்டாக இருக்கலாம் அல்லது நாவல்ஸாக இருக்கலாம், எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் அதை வாங்கி என்ன விதமான
இருக்கலாம், ஜேர்னலாக இருக்கலாம். ஸோ எந்த ஃபார்ம் ஆஃப் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் பப்ளிகேஷன் பண்ணால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பப்ளிகேஷனை மோட்டிவேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். பப்ளிகேஷன் வந்தால் தான் நம்மளால் புக்கை வாசிக்க முடியும், ரீட் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும் த்ரூ த டாக்குமெண்ட்ஸ், ஸோ இந்த 3 குறிக்கோளாக மட்டும்தான் இந்த உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது, ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு காரணமும் உண்டு. இன்னொரு காரணம் என்ன, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பார்சிலோனால இருக்கார். தெரியுமா? ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? எம்டி செர்னாண்டஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்கார், வேர்ல்டு ஃபேமஸ் ரைட்டர். ஸோ அவரை கௌரவப்படுத்துறதுக்காகவும் இந்த உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. நான் சொன்ன 3 ரீசன். அதற்கு அடுத்து இன்னொரு ரீசன், 4வது ரீசன் வந்து என்ன சொன்னால், அவரை கௌரவப்படுத்தணும். பார்சிலோனால இருக்கார் எம்டி செர்னாண்டஸ் பப்ளிகேஷன், அவரோட ஆதரவுலேயே அந்த பப்ளிஷர்ஸ் இருந்தது. ஸோ அவரை என்கரேஜ் பண்ணணும், ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த 4வது குறிக்கோளும் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த 4 குறிக்கோளுக்காக மட்டும்தான் இந்த உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. இது யார் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுனா, பை யுனெஸ்கோ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. யுனெஸ்கோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1922 தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1922 இன்னைக்கு வரைக்குமே ஏப்ரல் 23 தான் நம்ம உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது அனைவராலும். சரி, இதுதான் உலக புத்தக தினத்தோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். அதற்கு அடுத்தபடியாக இந்த உலக புத்தக தினத்தில் ஒவ்வொரு நிறுவனங்களும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள், பல்வேறு விதமான கருத்தரங்கங்கள், பல்வேறு விதமான ஆக்டிவிட்டிஸ் ஏற்பாடு செய்திருப்பாங்க. சரி, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒரு எழுத்தாளரை மோட்டிவேட் பண்ணணும், ஒரு எழுத்தாளரை ரீகால் பண்ணுறோம். நம்ம சரி, எப்படி எம்டி செர்னாண்டஸ் எப்படி ஆனர் பண்ணுறதுக்காக உலக புத்தக தினத்தை கொண்டாடினாங்களோ, அதே மாதிரி நம்ம உலக புத்தக தினத்தில் இன்னைக்கு நமக்கு பிடித்தமான ஒரு முக்கியமான ஒரு சமூக சிந்தனை அக்கறை உள்ள ஒரு எழுத்தாளரை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், கலந்துரையாடல் செய்ய போகிறோம். ஸோ அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால், புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்கு புதுமை பித்தன். அந்த புதுமை பித்தன்கிறவர் அவரோட பேர் கிடையாது, அவரோட நேமே கிடையாது. புதுமை பித்தன் அவரோட நேமே கிடையாது. ஸோ அவர் எதில் ஃபேமஸ் அப்படின்னா, சமூக சீர்திருத்த கருத்துக்களை பப்ளிகேஷன் பண்ணுறார். சமூக சீர்திருத்தம், அதுக்கப்புறம் அரசியல் சம்பந்தமான புத்தகங்களும் பப்ளிகேஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன். ஸோ டிரான்ஸ்லேஷன் தான் முக்கியம். நம்ம கதை எழுதுறது கூட நாவல் எழுதி ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இன்னொரு மொழியில் இருக்கிற அந்த நாவல்ஸோ அந்த கருத்துக்களையோ நமக்கு வேண்டிய மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அது மாதிரி 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியீடு செய்திருக்கிறார் புதுமை பித்தன். ஸோ நமக்கு எல்லாம் இதை விட அதிகமாக ஒரு பெருமை என்ன நமக்கு அப்படின்னா, இந்த புதுமை பித்தன்கிறது நம்மளோட ஓன் ரெசிடென்ஸ். சரியா, நம்ம கடலூரில் பிறந்தவர், திருப்பாதிரிப்பள்ளியோட பிறந்தவர். பட் அவரோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தில் திருநெல்வேலி, தமிழ்நாடு தான். அவர் திருநெல்வேலியிலேருந்து இங்கே சர்வை பண்ணியிருக்காங்க. சரியா, அவரோட பிறந்த வருஷம் தெரியுமா? 1906. 1906 அவரோட பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு 1948. எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு? எத்தனை வருஷம்? 42 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறார். அவரோட இல்லைன்னா அவரோட படைப்புகள் இன்னைக்கு
பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. நூலகர் அவர்களுக்கும் உதவி நூலகர் அவர்களுக்கும் இதற்கு உதவி செய்தவர்களுக்கு நூல்கள் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் ஆளுக்கு வரணும். யாராவது மாணவர்களே வந்து மகிழ்ச்சியும் நன்றிங்க சார். நாம உரையாடலுக்குள் போறதுக்கு முன்னால சார் அவர்கள் வந்து புதுமைப்பித்தனை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்தாங்க. இன்னும் சிறிது கூடுதலாக அவரை பற்றி நான் சொல்லிட்டு அதற்கு பிறகு நாம் அந்த உரையாடலுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். புதுமைப்பித்தன் குறித்து புதுமைப்பித்தனுடைய வரலாறு வந்து தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதுறாங்க. அவர் எழுதும்போது தொடக்கத்தில் என்ன எழுதுறாருன்னா, புதுமைப்பித்தனுடைய வரலாறு என்பது தமிழ் எழுத்தாளர் ஒருவரின் சோக நாடகம் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கு அடுத்தவர் என்ன எழுதுறாருன்னா, உயிருள்ள எழுத்தாளர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சோக நாடகம், இனி வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு சொல்றாரு அப்படின்ட்டு அந்த நூலுக்குள்ள நம்ம போனோம்னா அவர் வாழ்க்கை வரலாறு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, சார் சொன்னது போல அவருடைய முன்னோர் ஒரு 3-4 தலைமுறைகள் வந்து ஒரு அரசு பணியில் இருந்த ஒரு குடும்பத்தில் பின்னணியில் இருந்தவர் வர்றாரு. அவர் திருநெல்வேலியை தான் அவருடைய பூர்வீக இடம். அவங்க முன்னோர்கள் இங்கே விருதாச்சலம் என்ற ஊரில் இருக்காங்க. அவருடைய தாத்தாவினுடைய பேர் விருதாச்சலம், அவங்க அப்பாவினுடைய பேர் சொக்கலிங்கம். அதனால விருதாச்சலம் என்ற பெயர் தான் அவருக்கு. பின்னால அவர் வெவ்வேறு பெயர்களில், ஏன்னா அன்றைய சூழலில் புனைப்பெயரில் எழுதுவது என்பது இயல்பாக இருந்தது. ஒருவரே ஒரே புத்தகத்தில் 2 கதைகள் இல்லை 2 கட்டுரையும் கதையும் வெவ்வேறு பெயர்கள் எழுதக்கூடிய சூழல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. 1906 பிறக்கிறாரு. தன்னுடைய 8வது வயதிலேயே அவருடைய அன்னையை இழந்துடுறாரு அவர். அதன் பிறகு அவருடைய படிப்பு, பள்ளி பருவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மேதாவித்தனமா படித்தலோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சராசரிக்கும் கீழ்பட்ட ஒரு மாணவனாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய தந்தை வந்து ஒரு தாசில்தார், நில அளவை அளக்கக்கூடிய தாசில்தார் அவர். அதனால தமிழகம் முழுவதும் வெவ்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் இருந்திருக்கு. அதனால பள்ளி படிப்பும் அப்பப்போ தடைப்பட்டு அது போல தான் அவருக்கு இருந்திருக்கு. அதனால கூட அவருக்கு பெரிதாக ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கு. அவருடைய அம்மா இழப்பு வேற. அவர் தந்தை வந்து அடுத்த திருமணமும் செய்து கொள்றாரு. சிற்றன்னையுடைய அரவணைப்பு பெரிதா இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அவர்களுக்கு சில குழந்தைகள் பிறக்குது. அவர் தந்தை 1918 அந்த காலகட்டங்களில் ஓய்வு பெறாரு. ஓய்வு பெற்ற பிறகு திருநெல்வேலிக்கு போயிடுறாங்க. அப்படியே தத்தி பற்றி அவர் படிச்சிடறாரு. படித்து இளங்கலை கல்வியும் கல்லூரியிலையும் படித்து முடிச்சிடறாரு. அவருடைய தந்தைக்கு தன்னுடைய மகன் தன்னை போல ஒரு தாசில்தாராக ஆக வேண்டும் என்ற ஒரு பெரும் விருப்பம் இருந்தது. ஆனால் அவருக்கும் அது மிகப்பெரிய நாட்டமும் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் படிக்கிற காலத்தில் நிறைய கதை புத்தகங்கள் தான் தொடர்ச்சியாக வாசிச்சுட்டே இருப்பார். இரவு முழுவதும் வாசிச்சுட்டே இருப்பாராம். அவர் அப்பா நினைப்பாரா, நம்ம பையன் ஏதோ ஒன்று வாசிச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு
அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா தொகை வாங்கிக்கிறார். படிக்க வைக்கணும், இவருக்கு அதிலெல்லாம் நாட்டம் இல்லை, எழுதுவதில் தான் பெரிய விருப்பமாக இருக்குது. அன்றைய காலகட்ட சூழலில் காந்தி அப்படின்ற இதழும், சுதந்திர சங்கு என்ற ஒரு இதழும், அதுக்கடுத்தது மணிக்கொடி காலம், எழுத்தாளர்களுக்கு மறுமலர்ச்சி காலம் என்று சொல்லக்கூடிய மணிக்கொடி காலகட்டம். அது சீனிவாசன் என்பவர் அது தொடங்கினார். அந்த இதழ்கள் இருக்கு. ஊழியன் என்ற ஒரு இதழும் இருந்துச்சு. அந்த இதழில் அவர் எழுதுறாரு. முதல்ல அவர் கட்டுரை எழுதுறாரு. குலோப்ஜாமுன் காதல் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை எழுதுறாரு. அதன் பிறகு அவர் எழுதக்கூடிய முதல் கட்டுரை 1934 பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு கதை. எத்தனை பேர் அதை படிச்சிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒரு மிக சுவாரஸ்யமான, புதுமைப்பித்தனுடைய எழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆழமும் இருக்கும், அகலமும் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய பகடிகள் இருக்கும் அவருடைய கதையில. அப்படியே எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அதில் வந்து ஒரு சமூக வரலாற்று பின்னணியை அவர் சொல்லிட்டு வருவார். இந்த சமூகம் எப்படி வளர்ந்து இருக்கு அப்படின்றதை பற்றி பிள்ளையார் அப்படின்றத பிள்ளையாரை அந்த மனிதனா உருவகப்படுத்துவார். அதை படிச்சீங்கன்னா பல்வேறு அடுக்குகள் அந்த கதைக்குள்ள இருக்கிறத, பல்வேறு லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல்வேறு அடுக்குகள் அந்த கதைக்குள்ள இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு எழுதுனது பார்த்தீங்கன்னா ஒரு 100 கதைகள் எழுதியிருப்பார், சிறுகதைகள். ஒரு குறுங்கதை எழுதியிருக்கிறார், சிற்றலை அப்படிங்கிற ஒரு குறுங்கதை எழுதியிருக்கிறாரு. அது கூட பின்னால மகேந்திரன் அவர்களால் ஒரு திரைப்படம் ஆக்கப்பட்டது. அந்த திரைப்படம் நிறமாறாத பூக்கள் என்ற ஒரு திரைப்படம் ஆக்கப்பட்டது. அது பின்னால ஒரு நாவல் முயற்சியும் அவர் செஞ்சிருக்கிறாரு. அன்னையிட்ட தீ அப்படிங்கிற ஒரு நாவல் முற்று பெறலாது, முற்று பெறாமல் அப்படியே இருந்துடுச்சு. புதுமைப்பித்தன் இங்கே சென்னைக்கு வந்துடுறாரு. அங்கே மிகப்பெரிய அவங்க அப்பா எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. திருமணமும் ஆயிடுச்சு. அவருக்கு பிழைப்புக்கு ஏதாவது செய்ய வேண்டிய தேவை இருக்குது. மனைவி வச்சுக்கிட்டு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிறாரு. அப்பா ஓரளவு நல்லா வசதியாக தான் இருக்கிறாரு, ஆனால் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. மிகப்பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா அப்பா மேலேயே கேஸெல்லாம் போட்டிருக்காரு, சொத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் கேஸெல்லாம் போட்டிருக்காரு. பிரச்சனை நடந்து அவங்க அப்பாவுக்கு திருநெல்வேலியில் 4-5 வீடுகள் இருந்திருக்கு. இருக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுக்க கேட்டுக்காரு, ஒரு வீடு கூட கொடுக்க மாட்டேன், நீ பொறுப்பற்றத்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு கொடுக்கவே இல்லை. அவர் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கிறார். அதுக்கு போராடி இருக்கிறார் அவர். இப்படி வந்து 1934 தான் இந்த கதையை எழுதுறாரு. சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்து
ஒரு புத்தகத்தை எழுதினா பல கோடி பேர் அதை வாங்குவாங்க. அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை. எப்படின்னா இங்கே வாசிப்பு என்பதே இல்லாமல் போயிருக்கு. ஏன் வாசிக்கணும் அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்கு. அது அடுத்தது நம்ம பேசுவோம். அது இல்லாமல் போயிருக்கு அப்படின்றது ஓட்டே இருக்கு. அப்போ இவர் தொடர்ச்சியாக உடம்பு முடியாமல் இருந்த பொழுது தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதுறாரு நண்பர்களுக்கும் இலக்கிய வட்டம் சார்ந்தவர்களுக்கும். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. ஒரு இன்னைக்கு பேசக்கூடிய அந்த எழுத்தாளர் நிலை என்னைக்கு எப்படி பரிதாபமாக இருந்திருக்கு பாருங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கோம். அவருக்கு பின்னால் இதெல்லாம் பணம்லாம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் துயரப்பட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் இறங்க போறோம்னு தெரிஞ்சு அவர் எதுவுமே பேசாம யார்கிட்டையும் எதுவும் கேட்காம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். அவருடைய எழுத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்கிட்ட ஒரு முறை ஒருத்தர் வந்து கேட்கிறானா, தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு சிறந்த 10 சிறுகதைகளை சொல்லுங்க, ஆங்கிலத்தில் நம்ம மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அவருக்கு எப்படி பதில் சொன்னார்னா, என்ன தவிர வேற யாரு இருக்கா, என்னுடைய 10 கதைகள் வேணா தர மொழிபெயர்த்துக்க. ஏன்னா அவருடைய சமகாலத்தில் எழுதின சிதம்பரம் சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, இப்படி மௌனியை பற்றி கூட ஒரு நாள் நம்ம பேசலாம். புதுமை பித்தனை பற்றி இன்னும் சுந்தர ராமசாமி நிறைய அவர் வந்து மரபை மீறிய எழுத்தாளன் அப்படின்னு எழுதுறார். ராஜ்கௌதமன் வந்து பிரம்மராட்சசன் அப்படின்னு அவர் ஒரு கதையும் எழுதியிருக்கிறாரு. புதுமை பித்தனை அப்படின்னு சொல்லுவார். இப்படியான ஒரு முடிவு தான் ஒரு 42 ஆண்டு காலகட்டம் ஒரு வாழ்க்கையினுடைய அத்தனை விதமான போற முகங்களையும் அவர் பார்த்திருக்காரு. அந்த தத்தளிப்பான வாழ்க்கையை அவருடைய காலகட்டத்தில் இருந்த எல்லா விதமான இப்போ ஏகாதிபத்தியம், சோசியலிசம், காந்தியம், பெரியாரியம், அவர் சார்ந்த சைவ வேளாண் மரபு, இது எல்லாத்தினுடைய தாக்கங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ராஜ்கௌதமன் சொல்வது போல அவர் கூடாரம் விட்டு அது தங்கலை, அங்கேயே தங்கி போயிடல. உன்னை பற்றி எழுதுவார், அடுத்த கதையிலே அதை அடிச்சுட்டு பாடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எதையுமே தனக்கான ஒன்றா இது சார்ந்துதான் இயங்கணும் அப்படின்ற அவர் எழுத்துக்கள்ல பார்க்க முடியாது. அதில் ஏன் உங்களை செல்லமா கதை நான் வாசிக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. சுந்தர ராமசாமி இந்த கதையை பற்றி ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அவருடைய எல்லா கதைகள்லையுமே இந்த சாப விமோசனம், இந்த செல்லம்மாள் கதையை எழுதும்போது அவருடைய பேனா ஆழமாகவும் அமைதியாகவும் நகர்ந்து சென்றிருக்க வேண்டும் அப்படின்னு எழுதுவார். அப்போ அந்த கதையில என்ன இருக்கு அப்படின்னு நான் பலமுறை அதை வாசிச்சிருக்கு. அதை நீங்களும் வாசிக்கணும், வாசிச்சு அதை பற்றி உரையாடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களை வாசிக்க சொன்னேன். இப்பொழுது நம்ம உரையாடலை தொடங்கலாம். இது வந்து சிறு அறிமுகம் புதுமை பித்தனை பற்றி நம்ம தொடங்கலாமா சார்? யார் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் உலக புத்தக தின நாள் வாழ்த்துக்கள். புதுமை பித்தனோட செல்லம்மாள் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி உரையாட சொல்லியிருந்தாங்க. புதுமை பித்தனோட சிறுகதையை வந்துட்டு செல்லம்மாள் சிறுகதையை
பாதிக்கல. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு அவங்க மேலே காதல் இருக்கு, அவ்வளோ காதல் இருக்கு. அது கண்ணீராகவோ இல்லை குமரனாகவோ எப்படியுமே எழுதிவிடல. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்துட்டாரு. இப்போ அழுவலங்கிற டவுட் எனக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை மறுபடியும் புதுப்பித்தன் அவர் சொல்கிறாரு. அவர் அந்த மாதிரி இருக்கிறதுனால பந்த விமோசனம் அடைஞ்ச துறை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்புறம் திரும்ப அவர் தான் பந்த விமோசனம் இல்லை, அப்போ காதலனுக்கு அழுவுமே அப்படின்னு கேட்க இந்த டவுட் வரும்போது அவர் வறுமையும் நோயும் இதெல்லாம் அதிகமாக பார்த்துக்கிட்டே வர்றாரு அப்படின்ட்டு அந்த கதையோட பிரம்மநாயகத்தை அழகாக அறிமுகப்படுத்துறாரு. அதுவும் எல்லாரும் உயரும்பொழுது கீழே படிப்படியாக இருந்தாங்க, ஆனால் இவரோட வாழ்க்கை மேலேருந்து கீழே இருந்தது அப்படிங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க. அதே நம்ம கதையோடைய மையம் புரிஞ்சும் அவ்வளோதான். இது வறுமையாக முழுக்க முழுக்க வச்சிருக்கு. வறுமையிலே இவங்களோட காதல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அழகாக காட்டிகிட்டே வரும். இந்த அம்மா இதில் நான் படிக்கும்போது நிறைய கதாபாத்திரம் வந்து ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் ஊரில் உள்ள பாட்டி ஆயா தாத்தா அந்த இறந்து போகிற அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் 12ஆம் படிக்கும்போது ஒரு புத்தகம் படிக்கும்போது அந்த கதை ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும்பொழுது அந்த கதாபாத்திரம் ஊர் கிராமம் அந்த இடம் எல்லாம் ஒரு இமேஜின் பண்ணி நமக்குள்ள ஒரு கற்பனையாக வச்சுருப்போம். இப்போ நான் இதை படிக்கும்போது எனக்கு அந்த இது ஞாபகம் வந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த நான் 12ஆம் படித்தப்ப எனக்கு ஏற்படுத்தின அந்த ஒரு கற்பனை தாக்கத்தை திரும்ப மறுபடியும் நான் இந்த கதையில் செலமான கதையை பார்த்தேன். அது ரொம்ப எனக்கு விரைவாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அது போல் சொல்லிக்கிட்டே வரலாம். இதில் அந்த மருத்துவம் முக்கியமாக இந்த ஊசி அந்த மருத்துவரை அவங்க சொன்னாங்க, மருத்துவரை வந்து கூப்பிட்டு வந்துருந்தேன். அவர் இன்ஜெக்ஷன் வைக்கும்போது நம்ம இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுவோம், தண்ணி அடித்து அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அதில் அவர் என்ன பண்ணுவார், விளக்கு கொடுத்து வச்சு விளக்கில் காட்டுவார், காட்டி அதை வந்து சுத்தப்படுத்துவார். எனக்கு அந்த இது வந்து புதுமையாக இருந்துச்சு. அப்போ புதுமைப்பித்தன் காலத்தில் அந்த காலகட்டங்களில் அப்போ வந்து ஒரு சிரிஞ்சு ஊசி சுத்தப்படுத்துனா விளக்கை காட்டி சுத்தப்படுத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியாக இருந்துச்சு. அது யாரும் தெரிஞ்சாங்கன்னு சொல்லலாம். இப்போ எங்கள் அம்மாவோடய நான் கூட கொடுக்குறேன், அது எனக்கு தெரியல. அப்புறம் அந்த மருத்துவ முறையெல்லாம் நல்லா இருந்தது. சுக்கை வந்து சுட்டு அவங்க மூக்கில் காட்டி அவங்களுக்கு தெரிய வச்சுட்டே இருப்பார். அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நடந்துச்சு. மஞ்சளை வந்து நல்ல இடத்துல கொடுத்தி சுட்டு அந்த பள்ளி கிட்டி போச்சுன்னா எடுப்பாங்க. அவரால் முடிஞ்சது எல்லாத்தையும் அழகாக அவங்களுக்கு எல்லாரும் பண்ணிகிட்டே வருவாங்க. அப்புறம் அக்கா அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய வறுமையை காட்டும் பொழுது அவர் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் வாங்குறாரு, ஏதோ வருது. அவங்க வந்து கீழே 2 தம்பதியரும் கீழே விழுந்து விட அளவுக்கு அவங்களுடைய சம்பளம் வந்தாலும் கூட அது எப்படி ஆகுதுன்னா, நான் இந்த செலவுக்காக வாங்குறேன் அப்படின்னு தமிழில் வாங்குறாரு. ஆனால் அதை விட அத்தியாவசிய செலவு ஒன்று வருது, அதுக்காக இது செலவாயிடுது. அதுக்கு அவர் ஒரு புத்தி என்னன்னா, பாம்பு வந்து சுற்றி தன்னுடைய வாங்கி விழுந்த மாதிரி அவருடைய வருமானமும் செலவு இருக்கு அப்படின்னு அடிப்பாங்க. அது ரொம்ப இன்னும் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து அறையில் இருக்காங்க. இப்படி வேலை முடிஞ்சு வந்து பார்க்கும்போது அந்த அம்மா பெதட்டிகிட்டே இருக்காங்க. பெதட்டும்போது அம்மா பார்க்கணும், நான் போகணும் அப்படின்றாங்க. அப்படி போகணும்னு சொல்லும் பொழுது இவர் வந்து இல்லை நீ என் மனைவி, நீ வீட்டில் இருக்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்ல. அங்கே பதில் தேவை, உண்மையான பதில் இல்லை, அவருக்கான பதில் தேவை. அம்மா அவர் வந்து தானே அம்மா கதாபாத்திரமாக மாறி நான் வந்தேன், எனக்கு தந்து கொடுத்தாங்க, அதான் வந்திருக்கேன். நீ எங்கே வர மறுபடியும் அந்த அம்மா சொல்ல தன்னையே அதை மாற்றி பேசுவாங்க. நாங்கள் நிறையா குட்டி பசங்கள்லாம் ஏமாத்த நான் வந்து பண்ணுவேன். ஃபோன் பேசும்போது அப்பா எங்கே வர வேணும், நான் தானே அவங்க அப்பா பேசுகிறேன் அப்படின்னு பேசும்போது சொல்லுவோம்ல, அது போல அது அழகாக நுணுக்கமாக அந்த நோயாளி அவங்க தெரியறது முக்கியம், அவங்கள வந்து கொடுக்குறது அது அழகாக பொறுமையாக பண்ணியிருப்பாரு. அப்போ எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு என்னன்னா, இப்போ வறுமையும் காதல் இப்படி தான் இருக்குமா, இவ்வளோ நிதானமா பொறுமையா, இல்லை அழுகை துக்கம் கவலை இதெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குமா வறுமையும் காதல் அப்படிங்கிற எனக்கு கேள்வி ஒன்று வந்துச்சு. இருக்கலாம், அந்த மனுஷன் ரொம்ப நிதானமாக இதாக அந்த அம்மாவுக்கு எல்லாமே பணிவிடை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த அம்மா ஏன் இவ்வளோ உடல்நிலை சரியில்லை எந்த அளவு அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அந்த அம்மா எழுந்து நிற்க கூட முடியாத ஒரு நிலை, போய் செவத்தில் பெட் எடுப்பாங்க. அப்படியே அந்த ஐயா வந்து டக்குனே நீ ஏன் நின்றுக்கிறேன், நீ உட்காரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த தோழி சண்முகப்பிரியா கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து தாழ்பாளை வந்து அவரே அது தலையில் என்னன்னா கதவை மூடிட்டு அவரே அந்த உத்தரம் அந்த என்ன சொல்லுவாங்க உத்தரங்க மாடலா அந்த நிலை அந்த நிலை வழியாக கையை விட்டு தாழ்பாளை அவரே போடுறாரு. ஆனால் எனக்கு அங்கே என்ன டவுட் வருதுன்னா, இது வந்து பாதுகாப்பாக போடுறாரு,
என்னை வந்து என்னது குறிப்பாக கொண்டு வர சொல்லலாம், இல்லை பிரம்மா எனக்கு சொல்லுதான், அதுவே பிரம்மசுத்திரமே இதெல்லாமே எனக்கு ரொம்ப சுலமாக போயிருக்கும், இப்போ சொன்னது எனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ எனக்கு அந்த கேள்வி இருக்கும்ல, சரி இங்கே தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சென்னையில் வறுமை தான் இவ்வளோ இருக்குது, ஏன் அவங்க போக அப்படிங்கும்போது அங்கேயே சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறத அதையும் அதை அழகாக குறிப்பிட்டிருப்பாரு. அழகாக ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிகிட்டே வரலாம். நல்லா இருந்தது. அந்த பிரம்மநாயகத்துடைய வந்து ஒரு நிதானமான ஒரு பொறுமை போக்கான அந்த காதல் வந்து வித்தியாசமான காதல் தான் உண்மையிலே. அது எனக்கு படிக்கும்போது 3ஆம் பிறை ஞாபகம் வந்துச்சு. 3ஆம் பிறை படத்தில் தேசியத்துக்கு வந்து கமல் கொடுத்துட்டாங்க, ஏன் ஸ்ரீதேவி கொடுக்கல, ஸ்ரீதேவி தான் நல்லா நடிச்சாங்க அப்படின்னு வரும்பொழுது ஏன் அதுக்கு ஒருத்தர் சொல்லுவார், ஸ்ரீதேவி வந்து அவங்க வந்து பைத்தியமாக நடிச்சிருக்காங்க, பைத்தியமாக நடிக்கணும், நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க மாறி போயிடுவாங்க. ஆனால் அந்த பைத்தியம் கேரக்டர் மிஸ்யூஸ் பண்ணலாம், ஆனால் அது பண்ணல. ஆனால் அந்த கேரக்டரை அவர் காதலிச்சாரு, சரியாக கொண்டு போனார். அந்த பக்குவம் வேணும். அதனால தான் அந்த கதாபாத்திரம் நடிச்ச கமலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோல இந்த கதாபாத்திரம் இவங்க முடியாது இவ்வளோ சூழலையும் அவங்க அந்த காதலியும் இல்லை, அதே நேரத்தில் அவருடைய வறுமையால் பட்ட அனுபவம், இது எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு கதைக்களம், வேறு மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது. நிறைய அந்த கதையில் பேசிட்டே போகலாம். ஒவ்வொரு பக்கமும் எனக்கு வந்து திடீர்னு ஜோக்கர் படம் ஞாபகம் வந்துச்சு, செல்லம்மாள். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஒன்று வரும், செலவாகி போகாது செல்லமா செல்ல மாட்டேன், அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அவங்க இது மாதிரி உடல்நிலை முடியாமல் இருப்பாங்க. என்ன ஒரு வித்தியாசம், அவர் வந்து கரடிப்படையாக பெட்டிஷன் போடுவார், ஆனால் இதில் அப்படி இல்லை, அவர் வந்து பார்த்துக்கிட்டே வராரு. அதெல்லாம் வந்துச்சு. திரும்ப எங்கள் ஊரில் ஒரு என் தம்பி வந்து அவனுக்கு தெரியும், எங்கள் முனியன்னா அவர் பேர் செட்டி, அவர் தாத்தா பேர். அவங்க கணவன் மனைவி 2 பேருமே அப்படி இருந்தாங்க. அந்த பாட்டி சாக பண்ண மாதிரி அவர் தான் பார்த்துட்டாரு. அப்போ இது படிக்கும்போது எனக்கு அவங்க ஞாபகமும் வந்துச்சு. இந்த கதை கிட்டத்தட்ட எல்லா சூழலையும் ஞாபகம் இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமான கதையாக இருந்துச்சு. புதுவெட்டுக்கு வந்து நிறைய வெவ்வேறு சொல்லாடல் பயன்படுத்தினாலும் காலையில் என்னோட தோழி கேட்டாங்க, இதில் பிலாக்கணம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க, பிலாக்கணம்னா என்ன அப்படின்ட்டு. பிலாக்கணம்னா ஒப்பாரி, ஒப்பாரியை தான் பயன்படுத்திருந்தாங்க. நல்லா இருக்கும். அது அவங்க வந்து விடிய காலையில் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க, பிலாக்கணம் வைக்கிறப்ப கூட பிலாக்கணம் ஒப்பாரி வைக்கிறாங்க. அதில் பொய்யான வந்து அவளுக்கையும் சேர்க்குற ஐயோ ஏதோ சொல்லி அவளே வைக்கிறான்னு வச்சுக்கோ, ஆனால் அதெல்லாம் போய் அதை பொய்ங்கிறத மறைக்கிற மாதிரி வெளியே 2 சங்கம் அது பிலாக்கணம் வந்துது அப்படின்ட்டு. அதே போல் அதில் வந்து ஊமை உரையாடலாம் நல்லாயிருக்கும். அவங்க வந்து தைலத்தை எடுத்து நெஞ்சில் அந்த அம்மா தடுவாங்க, பக்கத்தில் விளக்கு வச்சு கொளுத்திடும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த நிழலை எப்படி தெரியும்னா, இவர் அவங்க மார்பில் கையை விட்டு நெஞ்சில் பிடிச்சி அவங்க உயிரை எடுக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரியுது அப்படிங்கிறத அவர் ஒரு மாதிரி பதிவு பண்ணி கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப படிக்கும்பொழுதானா நமக்கு ஒரு கற்பனை உண்டு பண்ணி அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு கதை எடுத்துனா இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி கொண்டு வரலான்ட்டு. அந்த ஈ பற்றி சொல்லியிருந்தாங்க. ஈ வந்து முதல்ல ஒரு இடத்துல வரும். ஈ அவங்க வந்து கொமட்டல் வாயில் அந்த அசுரன் படம் பார்க்கும்போது அந்த பட்டாளத்தில் அது மாப்பிள்ளை வாயில் எடுக்கிறாரு சொல்லுவாங்க. வாயில்னா வாந்தி, எனக்கு வாயில்னு தெரியாது. அந்த வாயில் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அதே சொல்கிறாங்களே இங்கே பயன்படுத்தினாரு. வாயில் எடுத்தாரு, வாயில் எடுத்தோடனே வெந்நீர் கொண்டு வந்து அதை சரி பண்ணிட்டு படுத்துக்கும் போது அந்த ஈ வந்து கையில் உட்காந்து அவங்க மெல்லிய துணியில் உட்காந்து அங்கே உட்காந்து திரும்பி முதல்ல வந்து திரும்ப இது பண்ணுறாங்க. அதெல்லாம் வீட்டில் வந்து உடல்நிலை சரியாகும் போது ரொம்ப எவ்வளோ நுணுக்கமாக கவனிச்சிருக்காரு. இதை கதையை எழுதும்பொழுது எவ்வளோ நுணுக்கமாக படிச்சிருக்காரு, இல்லை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத காட்டுது. திரும்ப அவர் மரணிச்ச பிறகு அதுக்கப்புறம் அதே வந்து அவர் உட்காரும். அவர் வீட்டு விளையாட்டு உட்கார ஆனால் முடியாது. சாப்பாடு, சித்த மருத்துவம், அதில் சித்த மருத்துவர் வந்து அவர் சொல்லுவார், அந்த பஞ்சசூரணமா அது நாட்டில் தடவுங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த அம்மாவுக்கு எதுவுமே நடக்காது. அது ஞாபகம் போது எங்கிட்ட இதை சொல்லாமல் இதோட ஒப்பிடலாமான்னு தெரியல, ஆனால் எனக்கு அதுதான் நான் எங்கிட்ட ஒரு நாய்க்கு கொடுத்தா அது பேர் டோக்கு. அது சாகும்பொழுது அப்படிதான் இருந்துச்சு. பால் ஊற்றுனோம், கடவாயில் ஓடுது. கிட்டத்தட்ட அது படிக்கும் போது இந்த அம்மாவோட ஞாபகம் வந்துடுச்சு. இந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க, ஆனால் முடியல, கண்ணு 2 சொல்லிடுச்சு, தளத்துக்கு வச்சு மூச்சு கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் இந்த அம்மா இருக்குது. கிட்டத்தட்ட அதுவும் அதே நிலைமையில தான் உயிர் பிரிச்சுது. ஆனால் என்னால் பார்க்க முடியல. இதில் வந்து கதையில் அவங்க உயிர் பிரிந்ததை சிலிட்டு போச்சு, உதவுதான் நீளம் கொடுத்து போச்சு, இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் நிதானமாக பொறுமையாக அந்த அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சதும் அதெல்லாம் செய்யும்போது எனக்கு இன்னொரு படம் தான் வந்துச்சு. அது என்னன்னா காஞ்சிபுரம்ட்டு அவருடைய மகன் இறந்துருவா, கொலை இது பண்ணாரா, அப்போ வந்து அழுகில்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி நாகேஷ் பண்ணுவார். இப்போ இந்த கதாபாத்திரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1900 அந்த 40 அந்த காலகட்டத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அம்மா சிற்றனை படம் சொன்னாங்க. அப்போ எனக்கு இதை படிக்கும் போது நிறைய திரைக்கதை தான் இருந்துச்சு. இதை படம் பண்ண என்ன என் விஷயம் எப்படி இருக்கு, என்னோட இதை வந்து படிக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடத்துகிறோம். ஆனால் திரைப்படமாக எடுத்தால் நான் என்ன பண்ணாலும் அதான் கட்ட முடியும். ஆனால் படித்தா
பார்த்தீங்கன்னா ரூம் தான் உட்காந்துருந்தேன். ஆனால் திருநெல்வேலிக்கும் போயிட்டு இருந்தேன். ஏன்னா என் ஊர் அங்கே பக்கத்தில் தான். அதனால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கெல்லாம் எப்படி பிடிச்சிருக்குமோ அதை விட அதிகமான தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. ஏன்னா என் ஊர் சொந்த ஊர் விருதுநகர். அதுக்கு பக்கத்தில் 1 மணி நேரம் டிராவல் தான் நான் திருநெல்வேலிக்கு போயிடலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த வட்டார வழக்கு எனக்கு நான் என்ன மொழி உபயோகப்படுத்தணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழை எந்த மாதிரி வேணாலும் பேசுகிறாங்க. அது நெல்லை தமிழ்லையும் கொஞ்சம் தஞ்சை தமிழ், இங்கே சிதம்பரம் பக்கத்தில் வந்தோடனே தஞ்சாவூர் எல்லாமே பக்கம் பக்கம் இருக்கிறதுனால இந்த கதை ரொம்ப ஈர்த்துச்சு. கதை ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி இவர் வந்து அவங்களோட கணவருங்கிற ஒரு மெத்தடில் நான் வச்சு பார்க்கல. செல்லம்மான்னு சொல்கிறாங்களே, அந்த செல்லம்மாவோட செல்ல அம்மாவாக தான் இவர் இருக்கார் இந்த கதையில். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சவ்வாதும் சந்தனமும் தான் ஒரு பெண் மேலே மணக்கணும், அப்போ தான் காதல் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தைலம் வாட, இந்த சுக்கு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு காதலை வந்து இந்த அளவுக்கு ஒரு சிறு கதையின் மூலமாக பெரும் காதலை வந்து இது மூலியமாக நமக்கு புகுத்தியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இது வந்து என்ன கற்றுக்கலாம்னா, நிறைய வார்த்தை விளையாட்டுகள் இதில் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் ஒரு எழுத்தாளர்களுக்கும் ஒரு கதையாசிரியர்களுக்கும் வந்து என்ன தேவைன்னா, அந்த நம்ம எந்த மொழியில் எழுதுகிறோமோ அந்த மொழியிலேருந்து நிறைய வார்த்தைகள் மற்றவங்களை விட நமக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இப்போ ஒன்று எழுதி வச்சுருவோம், ஒரு 100 பேர் படிக்கிறாங்க, 100 பேர் 100 விதமாக அதை புரிஞ்சுக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த 100 பேருக்கும் பதில் சொல்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கேள்வி கேட்குறவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். அவங்க சமாளிக்கிறது எப்படிங்கிறதுனா அந்த வார்த்தைகள் நிறைய கற்று வச்சுக்கணும். அந்த வார்த்தைகள் எப்படி கற்றுக்கலாங்கிற அந்த மாதிரி சின்ன 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 சிறுகதைகள் படிக்கணும்னா நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அந்த வார்த்தைகள்லாம் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. மாங்கு படிச்சுட்டு வந்தேன் 2 நாளாக. எதுக்குமே வாய்ப்பு இல்லாமல் எல்லா கதையும் சொல்லிவிட்டீங்க. அதான் அந்த கல்யாண வீட்டில் போய் கடைசியாக சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்சு சரி இருக்கிற சாம்பார் ரசம் வச்சு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி ஒரு மாட்டிக்கிட்டேன். ஆமாம், அந்த தவணை முறைகள், அந்த இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து 80 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு மனுஷன் எப்படி உட்காந்து யோசிச்சு எழுதிட்டாருன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய வார்த்தைகள் வந்து இதில் இருக்குது. ஒரு காதல் ஜோடி சொல்கிறத விட அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படி கேட்டப்ப என்ன தொகைங்கிறத குறிப்பிடாம அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு ஜோடி சீவன் உயிர் வாழ்றதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு வறுமையிலையும் வறுமையும் உச்சம், நோயிலையும் உச்சம், ஒரு சரியான வீடு இல்லை, எல்லாமே உச்சத்தில் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தகர்த்தெறிகிற மாதிரி காதல் எல்லாத்துக்கும் மேலே ஒரு உச்சமாக இருக்குது. கோவில் கலசம் மாதிரி அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துருக்கு. இப்போ இந்த கதை மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட இந்த கதையை நம்ம எல்லாருக்கிட்டையும் பரப்பணும். இந்த அரங்கத்துக்குள்ளேயே இது முடிஞ்சிடாம இன்னும் நமக்கு தெரிஞ்சவங்க முடிஞ்சால் அந்த செடிகளை கொடுக்குற மாதிரி அடுத்த திருமணத்துக்கு கலந்துக்கிறப்ப இந்த பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கேன். நான் அடுத்த வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க கொடுக்கணும். இனிமேல் கல்யாணத்துக்கு போடுறதெல்லாம் அந்த செடியோடு சேர்ந்து அதையும் கொடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா இப்போ பிரேக்கிங் நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் தாண்டி எல்லாருமே வெளியே வர மாட்டாங்க. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து இப்போ வர 2K கிட்ஸ்லாம் வந்து புத்தகம் கூட வாழ்றதுலாம் ரொம்ப கம்மியான ஒரு நபர்கள் தான் இருக்காங்க. அதிகமான எண்ணிக்கையில் இல்லைனாலும் இந்த மாதிரி கதைகள் மூலியமாக அவங்களுக்கு படிப்பினுடைய ஆசையை தூண்டி விடலாம். நீங்கள் புத்தக நாள், உலக புத்தக நாள்னாங்க, இந்த உலக புத்தக தினத்தை இந்த மாதிரி கதைகள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நான் அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தப்போ முதல் பாடமே வந்து தமிழ் துறையில் வந்து பால்வண்ணம் பிள்ளை தான். சகோதரி அவங்க சொன்ன மாதிரி அன்பரசன் சார் எடுத்தாங்க. பால்வண்ணம் பிள்ளை கதையை கேட்டதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக அதுலேயும் ரொம்ப சகஜமான வார்த்தையெல்லாம் பேசியிருப்பாரு. என்ன எப்படிலாம் ஒரு கவிஞன் வந்து பேசலாமா, அப்படி எப்படிலாம் பேசலாம். ஏன்னா இலக்கணத்துக்கு தானே அந்த ரூல்ஸ் இருக்குது, இலக்கியத்துக்கு வந்து அது கிடையாது. எப்படி வேணாலும் பேசலாம். உங்களை திட்டலாம், ஒரு சந்தோஷமாக பேசலாம், அழுகலாம், எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றி நிலையை உருவாக்குனது இந்த கதை தான். இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்வாங்கி படிக்கும்போது அந்த வெற்றி நிலை நமக்கும் ஏற்படும். அந்த பச்சை கலர் புடவை அந்த லாஸ்ட் டைமிங்கில் வந்து கிளைமேக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த புடவை அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த அளவுக்கு நம்ம இமேஜினேஷன் போயிடுச்சு. கதைக்குள்ள உள்ளே போயிட்டோம். அந்த காரியத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த சாம்பிராணி புகை கூட எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் ஆயுத பூஜை போய் வாங்கின அந்த சாம்பிராணிங்க அது இருக்கிறதே மறந்துட்டாங்க. அப்போ ஆயுத பூஜையே செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. சாம்பிராணியை கூட அவங்க எவ்வளோ பணம் கொடுத்து எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ வறுமை இருக்குது இந்த இதில்.
திருமணம் கடைசியாக பண்ணி சாப்பிட்டு வந்த மாதிரி தான் அரவிந்த் எல்லாத்தையும் போட்டு வச்சாரு. இனிமேல் அம்மாவுக்கு வேண்டுகோள், எங்களுக்கு அப்புறம் தான் அரவிந்த் பேச வைக்கணும். அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் கிராமத்துலேருந்து வந்தேன். கிராமத்தில் வந்து 12வது படிக்கிற வரையும் பல மரணத்தை பார்த்துருக்கேன். வயசானவங்க அவங்க சாகுறது, கை கால் இழுத்து போகிறது, அவங்க இந்த பால் ஊற்ற சொல்லுவாங்க, பால் ஊற்றும் போது நெஞ்சுக்குள்ள அந்த சுடுதண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு நினைவு இருந்துச்சு. அவங்க சொன்னதெல்லாம் பற்றி அவங்க சொல்லாத ஒரு சில கதையை சொல்கிறேன். அவர் அந்த பச்சை கலர் சேலை வாங்கிட்டு வந்துட்டு அந்த முழுசாக்கி வரும்போது திரும்ப கொடுத்துருவோம், முதலாளி கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பச்சை கலர் சேலையை எடுத்து கொண்டாந்து உனக்கு எது பிடிக்குது பாரு முழுசாக்கி, எனக்கு பச்சை பிடிக்குது, விலை எவ்வளோ கேட்பா, விலையெல்லாம் கேட்காது, உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இதில் என்னன்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அதில் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் ஏன் வைத்தியரை கூட்டி வந்தார்? இவர் வந்து வைத்தியரோட பெரிய வைத்தியர், எல்லா வைத்தியமும் தெரியும். இருந்தாலும் அவர் மனசுல நம்ம கனவு வந்து ஒரு வைத்தியம் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட்டி கொண்டாந்து பார்த்தாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த தவுட்டு ஒத்தடம் கொடுத்ததாக அது இருந்துச்சு. அது இன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்கு. யாருக்காவது அந்த அண்டை கட்டிச்சுன்னா தவுட்டு ஒரு ஒத்தடம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவர் பழைய இதை வந்து இன்னைக்கு நினைவுபடுத்தி அந்த கதையில் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வேலைக்கு போகும்போது அந்த முதலாளிகிட்ட வந்து தாமதமாக போனதுக்கப்புறம் கடை யார் தரப்பா அப்படின்னு வந்து கேட்பாரு முதலாளி. இல்லை, அந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை, செல்லம்மாளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தாமதமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, அங்கே மாடியில் போய் அதை எடுத்துருவா இதை எடுத்துருவோன்னே. இப்போ என்ன நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேலைக்கு போனோம்னா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நிற்போம். வேலைக்கு போகும்போது கொஞ்சம் நேரம் நிற்போம். அவர் நிற்க மாட்டார். ஏன்னா ஒரு அறத்தோடு நின்னார். நம்ம தாமதமாக வந்துட்டோம், அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிற்காம ஓடிக்கிட்டே இருப்பார். ஓடி போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு வருவார். வேலையை பார்த்துட்டு வரும்போது திடீர்னு அவர் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் என்னதான் காலம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ சொன்னால் தான் உன் மனசில் உரைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் சேலை வாங்கி தர சொல்லுவாள். அங்கே இந்த ஊருக்கு போயிட்டு அந்த அரிசி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அரிசி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுவார். நான் வந்து சென்னையை வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா, பெரிய விசாலமான ஒரு இது திரைப்படங்களில் பார்த்தது ரொம்ப உயரமான கட்டடம், எங்கேயுமே வந்து இடம் இருக்காது அப்படின்னு தான் பார்த்தேன். கடந்த ஆண்டு சென்னைக்கு போகும்போது இந்த உரக்குளம், அந்த கேளம்பாக்கம், அந்த ஊரில் போய் பார்த்தா இன்னைக்கு நம்ம ஊர் மாதிரியே சென்னை இருக்குது, இன்னும் இருக்குது. அதை வந்து அப்போவே சொல்லியிருக்காரு. அது நினைவு இருந்துச்சு. அப்புறம் அந்த கடைசியாக இறுதியாக வந்து அவள் மரணத்துக்கு கிடக்கும்போது நெஞ்சை அழுக்கும்போது அந்த விளக்கில் வந்து இதயத்தை பிடிங்கி எடுக்கிற மாதிரி நல்லா, நான் வந்து 11 மணிக்கு 10 மணிக்கு வந்து ஆரம்பிச்சு 11 மணிக்கு படித்தேன். நான் விளக்கை அமர்த்திட்டு லைட்டை வச்சுட்டு அது மாதிரி பண்ணி பார்த்தாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் சிம்னி விளக்கை பற்ற வச்சு இப்படி பண்ணி பார்த்தா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், கொக்கு மாதிரி பண்ணி பார்ப்போம். அந்த நினைவை வந்து எனக்கு தூண்டுச்சு. அப்புறம் வந்து சுடுதண்ணி வச்சு கொடுக்குறத வந்து சொன்னாங்க. அதை பார்க்கும்போது இந்த கட்டுறது தமிழில் வந்து நிஜமாக தான் சொல்றியா அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சுடுதண்ணியை வந்து அவள் எடுத்து கொடுப்பா. அதையுமே இன்பமாக இது பண்ணியிருப்பாங்க. அதில் கருப்பட்டி காப்பி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைல கருப்பட்டி தான், இப்போ தான் வெள்ளமெல்லாம் வந்தது, சர்க்கரைலாம் வந்தது, கருப்பட்டி போட்டு தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் அதெல்லாம் ரொம்ப எளிமையாக எடுத்து அவர் உதவி சொல்லியிருப்பார். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அந்த வேலை வந்து கிடைச்சிருக்கு. முதலாளி வந்து அந்த 2 ஜீவன்கள் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்குரிய அளவுக்கான சம்பளம் தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப வசதியாகவும் வழமையாகவும் வாழ்வதற்கான சம்பளம் இல்லை. 2 பேரும் எளிமையாக வாழலாம். அதை விட நம்ம தவணை முறையில் வாங்கி கட்டக்கூடிய அளவுக்கு தான் என்னுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. 2 பேருக்குமான காதல் மிகவும் ஆழமானது, புனிதமானது. இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, காலையில் நான் வந்து என்னுடைய காதலிட்ட பேசும்போது கோவத்தில் நான் வச்சுட்டேன். அக்கா சொன்னாங்க, நீ என்னன்னா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு கோவத்தில் வைக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குமோ, அது மாற்றுல புத்தகம் என்பது ஒருவனை செதுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். அப்படியான ஒரு இதை அந்த புத்தகம் எனக்கு செஞ்சிருக்கு. அதை வழங்கிய அம்மா அவர்களுக்கும் நூலகத்தாருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லாரும் புத்தகங்களை
அம்மாவின் ஆணைக்கு இணங்கும்படி. ஏன்னா நாங்களாம் புத்தகம் வாசிக்கிறோம் அப்படின்னா அம்மா தான் முதல் காரணம். 2017 இன்னைக்கு வரைக்கும் புத்தகங்களை வாசிங்கன்னு சொல்லி அதை நாங்கள் படித்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அம்மாவுக்காக போய் படிக்கணும். நாங்கள் போட்டு இந்த வாசிப்போம் அப்படிங்கிற ஒரு குழு ஆரம்பித்து பல்கலைக்கழகங்கள் வச்சாங்க. அது வந்து இடைநிலையாயிடுச்சு. நாங்கள் போட்டி படித்தோம். அவங்க ஒரு புத்தகம் படித்தா நான் ஒரு புத்தகம் படிக்கணும், நான் ஒரு புத்தகம் படித்தா அவங்க ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் படித்தோம். இப்போ இடையில விட்டாச்சு. இன்னைக்கு உலக புத்தக நாளில் மீண்டும் ஒரு உறுதிமொழி எனக்கு எடுத்துக்கிட்டு மீண்டும் புத்தகத்தை வாசிப்பேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. அடுத்து பிரவீன்காந்த், தமிழ் துறை முன்னேற்பட்ட ஆய்வாளர். ஒரு பிற்கால திரைப்பட துறையில் இயக்குநராக வரக்கூடிய சாத்தியம் கொண்டவர். அனைவருக்கும் வணக்கம். நேரம் வேறு ஆயிடுச்சு. புதுமை பித்தனை எப்படி ஒரு வரம்புக்குள்ளே அடக்க முடியாது, அது மாதிரி அவரை பற்றி பேசுகிற ஒரு நேரத்தில் நம்மளால் அடக்கவே முடியாது. இப்போ போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசினாலும் நம்ம மட்டும் பேசிகிட்டே இருக்கலாம். செல்லம்மாள் பித்தனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ரசனையாளனும் எழுத்தாளனும் அதே மாதிரி தான். அவனோட கற்பனைகளை வந்து நம்ம அடக்கவே முடியாது. நான் ஒன்று யோசிப்பேன், நீங்கள் ஒன்று யோசிப்பீங்க, அவங்க ஒன்று யோசிப்பாங்க. இப்படி யோசனைகள் வந்து பல வாரம் போயிட்டே இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புதுமை பித்தனை பார்த்தாலும் செல்லம்மாள் ஒரு மாதிரி பார்க்கணும்னா அது வந்து பிரம்மநாயகமாக தான் பார்க்கணும். பிரம்மநாயகத்தை பார்த்தோம்னா செல்லம்மாள் தான் பார்க்கணும். பிரம்மநாயகத்தோட காதல் வறுமை எப்படி இருக்குன்னா செல்லம்மாள் மாதிரி இருக்கு. செல்லம்மாளோட காதல் எப்படி இருக்குன்னா பிரம்மநாயகத்தை போல. அப்படிதான் அந்த கதை வந்து ஆரம்பிக்கும். சகதர்மினியாக இருந்த ஒரு ஜென்மத்துக்கு துன்ப சுமை குறைந்து விட்டது அப்படின்னு ஒரு வரி முடிச்சு அந்த கதையை அங்கேயே முடிச்சுருவாரு. இதில் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் எனக்கும் இருக்கு உனக்கும் இருக்கு, இதை நான் எங்கே இறக்கி இருப்பேன் அப்படின்னா ஒன்று நீ இல்லாமல் போகிறேன், நான் இல்லாமல் போகிறேன், அந்த ஒரு விஷயத்துல தான். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னா நம்ம காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அடுத்ததா வந்து காதல் எல்லாரும் பேசிட்டோம். அரிது மானிதான் பிறத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் கொடிது காதலில் வறுமை கொடிது, ஆனால் அழகு வறுமையில் காதல் அழகு. இதை யார் சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன். உலக புத்தக நாளுங்கிறதுனால போதை வேண்டும் என்றால் படிக்க தொடங்கிவிடு, தானாக தலை சுற்றும். அது ஏன்னா இந்த கதை படிக்கும்போது அப்படிதான், எந்த புத்தகம் படித்தாலும் இங்கே அப்படிதான் இருக்கும். எல்லாருமே ஒரு இளைஞர்கள் இப்போ போகிற ஒரு பாதை என்னன்னா எல்லாத்துக்கும் போதை. புதுமை பித்தனே உள்ள போயிட்டாரு, கஞ்சாக்குள்ள போயிட்டாரு. அது அப்புறம் ஒரு இல்லை அவரு போயிட்டாருங்கிறது கதை மூலியமா. எப்படி அந்த போதை இருக்கு? அனுபவம் இல்லாத போதை எந்த ஒரு போதையாகவும் இருக்கவே முடியாது. அது எதில் வேணாலும் இருக்கலாம். புதுமை பித்தனுக்கு அப்படி இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. இந்த ஜென்ரேஷனுக்கும் புதுமை பித்தனை பற்றி நம்ம ஏன் சொல்கிறோம் இன்னும் 2 நாளில் புதுமை பித்தனோட வந்து அகவை 119 தொட போகுது. ஒரு 119 வருஷமா ஒரு எழுத்தாளர் வாழ்றான் அப்படின்னா வாழ்றான் அப்படிங்கிறது வந்து என்னோட உரிமைன்னு வச்சுக்கோங்களேன். புதுமை பித்தன்ட்ட வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் வாழ்ற வரைக்கும் புதுமை பித்தன் வாழ்வான், நீங்கள் வாழ்ற வரைக்கும் புதுமை பித்தன் வாழ்வான். என்
நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும் அந்த வரியை வந்து நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில பிரம்மநாயகம் பிள்ளை என்னோட கணவர் டேவிட் இருக்காரு, செல்லம்மால அஞ்சாரி நான் இருக்கேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. யாராவது பேச வச்சு போறீங்களாப்பா? அரவிந்த் பேசுறீங்களா? வேற யாராவது பேசுறீங்களா? இப்ப வேற யாராவது பேசுறீங்களா? நீ பேசுறியா நவீன்? கபிலன்? நன்றி. நான் திரும்ப ஏன் வாங்கினேன்னா இவங்க உரையாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அக்கா பார்த்துருந்தோம், அக்கா பார்த்துருந்தோம், இவங்க எல்லாருமே சூப்பர் இருந்துச்சு. எனக்கு எனக்கு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா 80-90 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சிறுகதை நல்லா இருக்கே, நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட அக்கா நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது, அக்காவும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்மளோட வாழ்க்கை அது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது. அதுதான் எனக்கு பெரிய சிக்கல். என்னன்னா 80 வருஷத்துக்கு முன்னாடி 90 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வறுமையான சூழல் இந்த காலகட்டம் வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறது என்னோட கோணத்தில் பார்க்கும்போது இது தப்பு. இந்த சூழல் மாற்றப்பட்டிருக்கணும், இல்லை இந்த சூழல் மாறி வேற ஒன்றா போயிருக்கணும். என்னால் 80 வருஷத்துல முன்னாடி இருந்த ஒரு வறுமையை என்னால் இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ இப்போ வரைக்கும் நான் வறுமையிலே இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. இல்லை காதலனே அந்த சூழல் சொல்லுங்கள். அவங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பாதிக்கவும் சரி மத சூழல், அந்த சூழல் இன்னுமே அப்படியே இருக்கு, அந்த வறுமை சூழல். அது மட்டும் அதை வந்து இந்த சமூகம் சரிப்படுத்திருக்கணும், அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறதே என்னுடைய பார்வை. இன்னொன்று இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் வச்சுருப்பாங்களே, அதுபோல தான் அவங்களுடைய புத்தகங்கள்ல அந்த காலகட்டத்தை பிரச்சனையை அவங்க காதலாளர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. அதை நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் மறுபடியும் ஆமாம் நடந்துச்சு எனக்கு நடந்துச்சு அப்படின்றோம். அது நடக்கக்கூடாது. அவங்க ஆனால் அந்த எழுத்தாளர்கள் மூலயமா அது கொண்டு வந்துட்டே இருக்கும்போது நம்ம கொண்டு இப்படி இருந்துச்சா அப்படின்னு பார்க்கறது வேற, அது இன்னும் இருக்கு அப்படிங்கிறது வேற, அது இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் உரையாடல். இந்த உரையாடலுக்கு வந்து நன்றி சொல்கிறோம், நன்றிமா. அதுக்கப்புறம் நிறைய உரையாடல் நடந்துங்க, எனக்கு நிறைய உரையாடல் நடந்துங்க. உரையாடலில் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா நான் ஒரு மாதிரி பார்க்குறேன், அவனு பார்க்குறேன், ஒரு முரண் ஏற்பட்டுருமோ, முரணால பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி பேச வேணாம் போகலாம் அப்படின்னு போகிறது தான். ஆனால் அது வேண்டாம். நான் இங்கே பார்த்தேன் உரையாடல் வந்து விவாதமாக மாறி அது அடுத்த இடத்துக்கு பரிணமிச்சு வேற விஷயமா போயிடக்கூடாதுங்கிறது பயத்தில் விவாதங்களும் சரி உரையாடலும் இருக்கு. அப்போ அதிகமாக உரையாடல் நடந்துக்கணும், எல்லாரும் நடந்துக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் நிறைய உரையாடல் வச்சுட்டே இருக்கணும். நன்றி. இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. இதில் பங்கேற்ற அனைவருக்குமே நீ பேசணுமா? எங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு எந்த இடத்துலையுமே வாய்ப்பு கிடைச்சதே இல்லை. புத்தகம்னா என்னென்னு ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கோம், எக்ஸாம் எழுதியிருக்கோம், அது மட்டும்தான் போயிருந்திருக்கு. நான் 3ஆம் ஆண்டு படிக்கும் போதே எனக்கு அம்மா அறிமுகமானாங்க. அப்பையிலேருந்து அவங்க இப்போ வரைக்கும் எங்களை எப்போ பார்த்தாலும் புத்தகம் படி, அது படித்தா கண்டிப்பாக உனக்குள்ள மாற்றம் ஏற்படும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனையாக போனாலுமே அவங்க அதை மாற்றி கடைசியாக ஒரு புத்தகத்தில் இப்படி தான் முடிஞ்சிருக்காங்க, நான் அதை இப்படி தான் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது உண்மையும் கூட. புத்தகம் படிச்சதுனால நிறைய மாற்றம், நிறைய படிக்கலனாலும் படிச்சு சொந்தத்திலேயே எங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எங்க எல்லாருக்குமே புத்தகத்தை பத்தி அறிமுகம் செஞ்சு அதை வாங்குறதுக்கு எங்களால முடியலனாலும் அவங்க திருப்பி நாங்க கொடுக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அதை நாங்களே அன்பளிப்புல எழுதி வச்சுக்கிட்ட பழக்கமும் எங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இப்போ வரைக்கும் எங்களை அதை திட்டி அவ்வளோ உரிமை எடுத்து எங்கள் புத்தகத்துக்கு மீதான பார்வையை எங்களுக்கு திருப்பினது எங்கள் கல்பனாமா தான். அவங்களுக்கு எல்லா சார்பாகவும் நான் நன்றி சொல்ல இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் வந்து காட்டு மீராண்டி கேட்கிற காட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரி சொல்லியிருப்பாரு. அந்த வழியை வந்து நான் செல்லம்மாளோட கதையோட தொடர்புபடுத்தி பார்க்கணும்னு சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. நன்றி. இந்த கதையை தத்துவ ரீதியாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தத்துவவியல் படிக்கிறதுனால நான் உருவாக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே சொன்னீங்களே, வேதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தாதி முடிகிற இடத்துல தொடங்குற இடத்துல முடியும், அந்த மாதிரி ஒரு விதத்தில் கையாண்டு
சிறுவனை போல் கை காட்டி அசைக்கும் சிறுவனை போல் தான் நானும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்போ எல்லாருமே இதுல இருந்து தான் வந்திருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுருக்கோம். உதிரிப்பூக்கள் படம் வந்திருப்பீங்க, அதுவும் இதுல இருந்து தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருந்து தான் வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற டிரெக்டர்ஸ்ல வந்து இயக்குனர் மிஸ்கின் அவர்கள், தியாகராஜ குமாரராஜா, விஜய் சேதுபதி, மற்ற சினிமா துறையில் இருக்கிற பிரபலங்களை விட இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் படித்ததுனால பேசுகிறாங்கிறது தெரியும். அவங்க யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள்லாம் எதிர்த்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதில் வந்து இலக்கணமும் இருக்கும், அது எளிமையாகவும் இருக்கும், அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதுமை பித்தன் அவர்களுடைய இந்த வார்த்தைகளுக்கு அவருடைய படைப்புகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிப்பா. அது செல்லம்மா என்ற ஒரு பிரதி, அது இத்தனை பேருக்கான ஒரு வெவ்வேறு புலப்பாடுகளை நமக்கு கொடுத்துருக்கு. ஒரே மாதிரியான ஒரு புலப்பாட்டை கொடுக்கல, வெவ்வேறு விதமான ஒரு வாசிப்பை கோரக்கூடியதுதான் செல்லம்மாவா இருந்திருக்கு. புதுமை பித்தனை ஒரு சிமிழுக்குள்ள வந்து நாம அடைச்சிட முடியாது. புதுமை பித்தனுடைய வெவ்வேறு கதைகளை நீங்க படிக்கலாம். பொன்னகரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல அம்மாளுவை நம்மளால மறக்கவே முடியாது. அதில் அப்படியே உடைச்சிட்டு பேசுவார். கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே ஐயா, இதுதானே ஐயா பொன்னகரம் அப்படின்னு கடைசியில் முடிப்பார். அப்படி ஒரு அதிரடி சரவெடி மாதிரி அவர் ஒவ்வொரு இதுலையும் சொல்லிட்டு போவார். ஒரு நாள் கழியுது அப்படின்ற அவருடைய சிறுகதையில அவருடைய வாழ்க்கையே திரும்பி பார்க்குற மாதிரி அதில் எழுதியிருப்பார். இன்னொரு மிக முக்கியமான ஒரு கதை வந்து ஒரு சிற்பியின் நரகம் அப்படின்ற ஒரு கதை. அது ஒரு முக்கியமான கதையாக புதுமை பித்தனுடைய சொல்கிறாங்க. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நடராஜர் சிலை இருக்கு இல்லையா, அந்த சிலையை வடித்த ஒரு சிற்பி. இன்னைக்கு நம்ம போகிறோம், கடவுளை வணங்குறோம், கண் மூடி அப்படியே தியானிச்சுட்டு வந்துடும். அந்த வடிவத்தை அந்த சிற்பி எப்படி வடிச்சிருப்பார் அப்படின்ற அந்த கற்பனையோ அதை பற்றி ரசிக்கிற மனநிலையோ நமக்கு இருந்ததில்லை. அது ஒரு கடவுளாக அது ஒரு பொம்மை அப்படி வச்சுட்டோம் நாம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செய் நேர்த்தியையும் இது எப்படி ஒருத்தர் வந்து இப்படியான ஒரு உருவத்தை ஒன்று வடிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அதை கற்பனை பண்ணி பார்க்கறது இல்லை. அதுபோலதான் வந்து இந்த இலக்கியங்கள் வாசிக்கிறது நம்மளை என்ன செய்யும், எதற்காக நம்ம வாசிக்கணும், சக மனிதர்களை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து எல்லா இதுவுமே நமக்கு அனுபவங்கள் ஏற்படாது, எல்லா இடத்துக்குமே நாம போக மாட்டோம். வெவ்வேறு மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்தும். இந்த சக மனிதர்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதலை உருவாகும். வாசிப்பு அதை தான் நமக்குள்ள கொடுக்கணும். அதை கொடுக்காத வாசிப்பு என்பது வீணான ஒரு பதவி போன்றது தான். இப்போ வாசிப்பு அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு மாற்றத்தையும் சக மனிதன் மீதான ஒரு நேசத்தையும், வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் கடந்துதான் நம்ம போகணும், ஐயோ எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றும் அதை கடக்கிறதுக்கான ஒரு தெப்பம் போல நமக்கு பயன்படக்கூடியது தான் இந்த இலக்கியங்கள். அதனாலதான் தொடர்ச்சியாக நீங்க வாசிங்க கண்டதை படி பண்டிதன் ஆகலாம் அப்படின்லாம் நம்ம சொலவடைகள் சொல்லப்பட்டது. அதனால தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்மளுடைய கவனச்சிதறல்கள் நிறைய ஏற்படுவதற்கான சூழல்களும் வாய்ப்புகளும் இன்னைக்கு சமூக சூழல் அப்படிதான் இருக்கு. அதுல நாம என்னவா இருக்கோம், நம்மளுடைய இருத்தல் என்பது என்ன அப்படின்ற கேள்விகளை நமக்குள்ளேயே நாம கேட்கணும். கேட்டு அதை நோக்கி நாம போகணும். நாம யாரு, எதற்காக வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கோம் அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து வெற்று மனிதனாக தான் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கணும். அதுபோல நிறைய எழுத்தாளர்கள் சார்ந்த சொன்ன ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இது மாதிரி ஒரு மாணவர்கள் விருப்பப்பட்ட ஏதோ ஒரு ஆசிரியரை பற்றி இன்னைக்கு புதுமை பித்தனை பற்றி ஒரு அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறார். ஒருவேளை இன்னும் சில கதைகளை கூட நீங்க போய் வாசிக்கலாம். இப்படி தமிழ்ல நிறைய மிக முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் இருக்கிறாங்க. பெயர் அறியப்படாத முக்கியமான கதைகளை எழுதிய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. நம்ம சிதம்பரத்திலே வாழ்ந்த மனித மௌனி எத்தனை பேருக்கு தெரியும்? மௌனியுடைய கதைகள் எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? அவர் குறைந்த கதைகள் தான் எழுதியிருக்கிறார். சிதம்பரத்தில் வாழ்ந்தவர் தான். அப்போ நம்ம தேடி தேடி போய் வாசிக்கணும். வாசி ஒரு அறிமுகம்னாவது நம்ம படுத்திக்கணும். இவங்கெல்லாம் இருக்காங்க, தமிழ் இலக்கிய பரப்புல இருக்கிறாங்க, மேலே
வழங்கியவர்களுக்கு நம்முடைய நூலக பேராசிரியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்குமே புத்தகம் நான் ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பேசியவர்களுக்கு இப்போ ஆளுக்கு ஒரு புத்தகம் நான் கொடுக்குறேன். அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு புத்தகம் நான் கட்டியவர்களுக்கு கொடுக்குறேன். சரியா? ஒருத்தராக வாங்க சார். சங்கப்பிரியா அடுத்து கௌசிகா. அரவிந்த். ராஜதுரை. விஜயகுமார். கீர்த்தனா. அரவிந்த். அஜய். அரவிந்த். ரவிகாந்த். மகிழ்ச்சியும் நன்றியும் எல்லாம் முறைப்படி நன்றி உரையாற்ற மேடம் புவனேஸ்வரி அவர்கள் இங்கே நூலகத்தில் தொழில்நுட்ப உதவியாளராக இருக்கிறாங்க. அவர்கள் நன்றி உரையாற்றாங்க. அனைவருக்கும் உலக புத்தக நாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு புத்தகத்தை படிக்கும்போது 100 தடவை படிக்கும் போதும் ஒரு கருத்து தோணும்னு சொல்லுவாங்க. அதுபடி இந்த இடத்துலயே அந்த 100 கருத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி ஒருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கருத்து தோணும். அது இங்கேயே வாங்கி திருப்பி பேசுனீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த உரையாடல் மேடத்துக்கும் தலைமை தாங்கிய சிவராமன் சார் அவர்களுக்கும் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக பல்லுலகத் துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் அவர்களுக்கு பல்லுலகத் துறையில் எப்போது சொன்னாலும் இயக்குனர் அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி. உரையாடலோ அல்லது வேற உங்களுக்கு தமிழ் சம்மந்தம் ஏதாவதுன்னா மேடம் ஒரு ஸ்டோரி அனுப்பிச்சிட்டாங்க, அதை படிச்சுட்டு வந்து ஒன்று ஆஸ்பெக்டில் சொல்லிடுறீங்க. இதே இன்னும் வேறு விதமாக செய்யணும்னு நான் மேடத்தை கேட்டுக்கிறேன். எப்படின்னா ஒரு கான்செப்ட் சொல்லிடுங்க. ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ அல்லது லவ் ஸ்டோரியோ அல்லது ஏதோ ஒரு கான்செப்ட் சொன்னீங்கன்னா நம்ம லைப்ரரியில் லட்சக்கணக்கான புக்ஸ் இருக்கு. அதாவது இது ஒரு மெத்தட் சொல்றது. ஒரு ஸ்டோரியில் ஒரு ஆத்தரோட ஒரு ஸ்டோரியை படிச்சுட்டு வந்து ஒன்றும் ஆஸ்பெக்ட். இப்போ ஒரே கான்செப்டில் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் தமிழ் ரைட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. இவர் வந்து காதலை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் எஜுகேஷனை இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் வறுமையை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வேறு வேறு ஆத்தர் ஒரு கான்செப்டில் சொன்னாங்க.